வெல்கம் பேக் டு ஃபேஷன் வேர்ல்டு பை ரஞ்சித் யூடியூப் சேனல். இன்றைக்கி சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு சொன்னால், ஆரி ஒர்க் ப்ளவுஸு அது பிரின்சஸ் கட்டிங் வச்சு எப்படி தைக்கிறதுன்னு வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்கள் சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோ முழுவதையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக விளங்கும். நான் இப்போது ஆரி ஒர்க் ப்ளவுஸு கட்டிங் போட்டு எடுத்து வச்சுட்டேன். நான் தைக்க போகிறேன் ஆரி ஒர்க் ப்ளவுஸு. இது பிரின்சஸ் கட்டிங் வச்சு கட் பண்ணியிருக்கேன். அதை எப்படி தைக்கிறோன்றதை பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த ஃபுட்டை மாட்டிடணும், சிங்கிள் ஃபுட் மாட்டிடணும். இந்த மாதிரி சிங்கிள் ஃபுட் வச்சு நல்லா டைட் வச்சுக்கோங்க. இது வச்சு தைச்சிங்கன்னா தான் உங்களுக்கு ஃபினிஷிங் நீட்டாக கிடைக்கும். நீங்கள் டபுள் சைடுக்குள்ளதை வச்சு நீங்கள் அடிச்சிங்கன்னு சொன்னால் பாசி மேலே வச்சு தையல் விழுகும். அப்போ ஃபீட்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா தெரிக்கும், அல்லது நம்ம போட்டிருக்க லைனை விட அங்கிட்டு இங்கிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகி கேப் விழுந்துடும். அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வரும். அதனால் இது வச்சுட்டு தைங்க. அப்போ தான் அது நல்லா நீட்டாக வரும். ஆரி ஒர்க் ப்ளவுஸை அந்த மாதிரி தைச்சிங்கனாக்கா நீட்டாக கிடைக்கும். நீங்கள் டபுள் சைடுக்குள்ளதை வச்சு அடிச்சிங்கன்னா நல்லா நீட்டாக வராது. தையல் ஃபினிஷிங் நீட்டாக இருக்காது. அதை கரெக்டாக ஆரி ஒர்க்கு போட்டிருக்கோம்னா, அந்த ஃபீட்ஸ் வச்சு தைச்சிருக்கோம்னா அதை எட்ஜில் நம்ம தையல் வந்துச்சுன்னு சொன்னால் தான் அது நீட்டாக இருக்கும். எக்ஸ்ட்ரா கிளாத் தெரிஞ்சுன்னா அது நீட்டாக வராது. ஃபஸ்ட்டு லைனிங் கிளாத்தை எடுத்து அதை சென்டர் பாயிண்ட்டை கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. அதே போல் கை கிளாத் எடுத்துகிட்டு அதையும் வச்சு சென்டர் பாயிண்ட் கட் பண்ணிடுங்க. கரெக்டாக அந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு நேராக நம்ம அடையாளப்படுத்திருக்கோம்ல, அது ரெண்டு ஈவனாக வருதான்னு வச்சுக்கோங்க. தையல் கிளாத்து ஒரு 1/2 இன்ச்சு வர மாதிரி வச்சு இந்த மாதிரி தைச்சிட்டு திருப்பி அந்த ஆப்போசிட்டில் ஒரு தையல் போட்டுக்கலாம். ஏன்னா இது சென்டர்லேருந்து வச்சு அடிச்சுக்க முடியும், ஃபுல்லாக பீஸ் ஆகிருக்காது. அப்போ பழையபடியும் ஸ்டார்டிங்கில் இருந்து அடித்து வந்தோம்னா இப்போ 2 கிளாத்தையும் விரித்து வச்சு ஒரு படிமான தையல் போட்டுக்கோங்க. இப்படி படிமான தையல் போட்டுட்டு திருப்பினோம்னாலே அது சரிசமமாக கிளாத் உட்காந்துக்கிறோம். இப்போ என்ன செய்யணும், லைனிங் கிளாத்து ஃபுல்லாகவே கவர் பண்ணி அடிச்சிடுங்க.
இப்போ அந்த எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், ஒரு கையை வந்து தச்சாச்சு. இதே மாதிரி இன்னொரு கையும் ஜாயின் பண்ணிக்கலாம். நான் அந்த கைக்கு எப்படி சொன்னேன்னா அதே மாதிரியே இதுவும் சென்டர் பாயிண்ட்டை அடையாளப்படுத்திட்டு அதுக்கப்புறமா வச்சு தைங்க வந்து கரெக்டாக வரும். இப்போ பேக் சைடு நெக்கு தைக்க போகிறோம். அதே மாதிரி சென்டர் பாயிண்ட்டை அடையாளப்படுத்திக்கோங்க. மெயின் கிளாத்லேயும் சென்டர் பாயிண்ட்டை அடையாளப்படுத்திக்கோங்க. இந்த மாதிரி கரெக்டாக அந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு நேராக சென்டர் பாயிண்ட்டை வச்சுட்டு கரெக்டாக அந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு நேராக வர்ற மாதிரி மாறிடக்கூடாது, அப்படியே கரெக்டாக வரணும். இந்த மாதிரி சென்டரில் ஒரு தையல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு மெயின் கிளாத் பக்கம் கிளாத்தை திருப்பிட்டு நெக்கோட கார்னர் பகுதியில் தையல் போட்டாச்சு. இப்போ அந்த எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த கழுத்தோட தையல் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கு இங்கிட்டு இருக்கிறதுல லைட்டாக கட்டிங் போட்டுறோன்னா அப்போ தான் நம்ம திருப்பும் போல் அந்த வளைவு வந்து சேஃபாக கிடைக்கும். அப்படியே திருப்பினீங்கன்னு சொன்னால் இந்த வளைவான இடம் வந்து உங்களுக்கு வளைஞ்சு கொடுக்காது. அப்போ வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு மாதிரி நீட்டாக வராமல் இந்த இடத்துல கிளாத் எக்ஸஸாக தெரியும்.
அது ஃபினிஷிங் நீட்டாகவே இருக்காது. இந்த மாதிரி இப்போ 2 கிளாத்து நல்லா இந்த மாதிரி வச்சு கையால் கீறி விடுங்க. கீறி விட்டுட்டு இது இப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து ஃப்ரண்ட் பக்கத்தை அடிக்கலாம். இப்போ வந்து ஃப்ரண்ட் பக்கம் எடுத்தாச்சு. ஃப்ரண்ட் பக்கத்தை கரெக்டாக அந்த மேலே அரைஞ்சி தையலுக்காக வச்சு கரெக்டாக கிளாத்தை வச்சுக்கோங்க. அதே மாதிரி இங்கே நம்ம வந்து கொக்கி பீஸ் அடிக்கிறதுக்காக இங்கேயும் அரைஞ்ச அளவுக்கு வச்சுக்கோங்க. வச்சுட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டுருங்க. ஏன்னா அந்த கிளாத்து விலகாமல் இருக்கிறதுக்காக இந்த தையல். இப்போ என்ன பண்ணணும்னா அந்த நெக்கு ஆரி போட்டிருக்காங்க இல்லையா, அதுக்கு நேராக அடித்தாச்சு. இப்போ கட் பண்ணிக்கலாம். ½ இன்ச்சு விட்டுட்டு மீத எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தெல்லாம் வெட்டிடுங்க. பேக் நெக்கில் எப்படியோ அதே போல் தான். இதை நல்லா வந்து கீறி விட்டுக்கிறணும். அந்த கார்னர் பகுதியில் ஒரு தையல் போட்டோம் இல்லையா, அந்த தையலை எடுத்து விட்டுருங்க. அப்போ தான் திருப்பும் போல் கரெக்டாக வரும். எடுத்தாச்சு. இப்போ இந்த அதாவது ஷோல்டரை நம்ம நார்மல் ஜாக்கெட் தைக்கிற மாதிரி தைக்கலாம். ஆனால் இதை வந்து இந்த மாதிரி தைக்கிறனால உங்களுக்கு வந்து தையல் போட வேண்டாம்னு சொல்லி சொன்னேன். கரெக்டாக சென்டர் பாயிண்ட்டுக்கு நேராக சென்டர் பாயிண்ட் வச்சு லைனிங் கிளாத்துக்கு நேராக லைனிங் கிளாத்து, மெயின் கிளாத்துக்கு நேராக மெயின் கிளாத் வர மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம ஷோல்டர் எப்பயுமே அடிப்போம் இல்லையா, அது மாதிரி அடிங்க. கரெக்டாக ஷோல்டர் 2 உட்காரணும்.
அப்போதான் வந்து ஒரே லைனாக தெரியும். ஆனால் இது வந்து ரெடிமேட் ஆரி போட்டது, அதனால் வந்து அவங்க ஒரு மாதிரி போட்டிருக்காங்க. அதில் ஏற்ற இறக்கம் இருக்குது. இப்போ 2 கிளாத்தையும் வச்சுட்டு ஒரு படிமான தையல் போடணும். இப்படி ஷோல்டரை 2 கிளாத்தையும் விரித்து விட்டுட்டு லைனிங் கிளாத் பக்கம் அந்த படிமான தையல் போடுங்க. இதே மாதிரி தான் நம்ம ரைட் சைடு லெஃப்ட் சைடு 2 பக்கமேவும் இதே மெத்தடு தான். இப்போ வந்து நான் உங்களுக்கு ரைட் சைடு அடிக்கிறது மட்டும் காட்டியிருக்கேன். லெஃப்ட் சைடும் இதே மாதிரி தான் அடிச்சுக்கிறோங்க. அடிச்சுட்டு அப்படியேவும் இந்த படிமான தையல் போடுங்க. அப்போ தான் திருப்பும் போல் இந்த இடத்துல வந்து ஒரு மேடு பள்ளம் இல்லாமல் இருக்கும். நீங்கள் படிமான தையல் போட்டுட்டு இதை திருப்புனீங்கன்னு சொன்னால் இங்கனுக்குள்ளே ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும், சேமாக இருக்காது. ரெண்டும் ஏற்ற இறக்கம் சின்னதாக ஒரு மாதிரி இந்த இடத்துல ஒரு பள்ளம் வரும். அதனால் இந்த மாதிரி வச்சுட்டு ரெண்டாவது ஈவனாக அந்த படிமான தையல் போட்டிங்கன்னா அந்த ஷோல்டர் வந்து ஒன்று போல் இந்த இடத்துல ஒன்று போல் வரும். இந்த மாதிரி ஃபுல்லாக அடிச்சுக்கோங்க. எதுக்கு நான் உங்களுக்கு வந்து லெஃப்ட் சைடு அடிக்கிறதா அப்போயே கன்யூஸாக அடிக்கலைன்னு சொன்னால் இது தனியாக அடிக்கணும். அதுக்காகத்தான் வந்து உங்களுக்கு கன்யூஸாக காட்டல. ஏன்னா இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு நெக்கு வரையாமல் ஆம்கோல் சுற்றலை வச்சு தான் வெட்டி எடுத்துருக்கோம். அப்போ நெக்கு வந்து ஈவனாக வரணும் இல்லையா, அதுக்காக நம்ம ரைட் சைடு அடித்து எடுத்துட்டு அந்த வெட்டி எடுத்தோம் பார்த்தீங்களா எக்ஸஸாக கிளாத்து, அந்த கிளாத்தை இந்த லைனிங் கிளாத்தில் வச்சுட்டு அப்படியே என்ன பண்ணணும், இப்படி வெட்டிடணும். இப்போ வெட்டிட்டோம்னா 2 கழுத்தளவும் ஒன்று போல் இருக்கும். இப்போ என்ன செய்யலாம், மெயின் கிளாத்தை வச்சுட்டு இதையும் அடித்து திருப்பிக்கிறலாம். இப்போ தையல் போடலாம். ஆரஞ்சு விட்டுட்டு தையல் போடணும். தையல் போட்டாச்சு.
இல்லைம்மா தெரியல. நீங்கள் பார்த்தீங்களா? ஆ சரி சரி. நீ அங்கே ஆடு அது ஆரம்பத்துலேருந்தே அது கொஞ்சம் சோமலாமலே ஹாஸ்பிட்டல்லாம் காட்டினது என்னன்னா அதுக்கு இந்த இறப்பையில் ஒரு அடப்பு மாதிரி வந்துடுச்சு. இந்த பிளாஸ்டிக் இதுகளை தூக்கி தின்றுக்கும் போல அது அடப்பு மாதிரி இருந்தது. அது இறக்க செய்யலையே சிரமப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு ஆரம்பத்தில் இருந்தே. அது என்ன ஆயிடுச்சு, அது உள்ளரே ரொம்ப அடைச்சிக்கிடுச்சு. அந்த இறப்பையில் எந்த இறையும் கக்க முடியல. ஆமாம், உள்ளே இருக்கிறதுனால அந்த வெளியில் இவங்க சால்னா பையாதுன்னு வாங்கி திண்டு விட்டு அங்கே தரிசில் கட்டி போடுவாங்க. அந்த பக்கத்தில் வீடுகள் தானே, அவங்க இந்த ஹோட்டல்களில் வாங்கி தின்னுட்டு அந்த சால்னா பையை தூக்கி போட்டாங்கன்னா அந்த அதில் இருக்க சால்னா துக்குனது மென்றும். அப்படி மென்று தின்னது அது உள்ளே அடப்பு இருந்தது. பெரிய நல்லா அது ஒரு 15 17 கிலோ வரைக்கும் வரும். என்ன செய்ய தூக்கி போட்டு முன்பக்கம் இது ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. அந்த மெயின் கிளாத்து லைனிங் கிளாத் ரெண்டையும் ஒன்றா வச்சு அப்படியே மேலே தையல் போட்டுட்டு ஹேங் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து உள்ளுக்கு அதாவது சென்டரில் பிடிக்கிற அந்த தையல் வந்து உலர போகணும் அப்படின்னு சொன்னால் 2 கிளாத்தையும் ஆப்போசிட்டாக வச்சு திருப்பிட்டு லைட்டாக மேலே ஒரு படிமான தையல் போட்டிங்கன்னா அது வந்து நீட்டாக இருக்கும். நான் இப்போ என்ன செய்ய போகிறேன், அப்படியே வச்சு தான் அயன் பண்ண போகிறதுனால இந்த கிளாத்தை 2ஐயும் ஒன்றா வச்சு தையல் போடுறேன். நீ வந்து இது தேவையில்லை, அதனால் இதை எடுத்துடலாம். ஏன்னா கழுத்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு, அதே மாதிரி கையும் ஃபினிஷ் பண்ணியாச்சு. அதனால் தேவையில்லை. நம்ம வந்து அதை கலட்டி எடுத்துட்டோம்னா அடுத்து நம்ம தையல் போடுறதுக்கு இது வந்து நல்லாயிருக்கும். அந்த சிங்கிள் ஃபுட்டு வந்து தைக்கிறதுக்கு நல்லா வராது. அந்த கார்னர் பகுதி தைக்கிறதுக்கு தான் அது வந்து நல்லா வரும். இந்த ஆம்கோல் பகுதி வச்சுருக்கிறேன். வச்சுட்டு 6 இன்ச்சு அளவுக்கு கிளாத் விட்டு தையல் போடுறேன். அந்த கிளாத் அப்படி வச்சு ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். இந்த கிளாத் வந்து இப்படி ஏதாவது ஒரு பக்கம் வர மாதிரி இருக்கணும். அங்கிட்டு இங்கிட்டு திருப்பிட்டு வந்துச்சுன்னா தையல் நல்லா வராது.
முன்பக்கம் வந்து அடித்தாச்சு. நீ ஆம்கால் கையை வந்து ஜாயின் பண்ணணும். கையை ஜாயின் பண்ணிவிட்டு சைடு அடித்தா வந்து ஃபினிஷிங் ஆயிரும். இப்போ வந்து 2 பக்கம் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து பின்பக்கத்தில் எக்ஸ்ட்ரா நான் மடக்கிறதுக்கு கிளாத்து விடலை, அதனால் இப்போ வந்து கிளாத் கொடுத்து உள்வசம் மடக்க போகிறேன். நீங்கள் எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டுருந்தீங்கன்னா அதே மாதிரி டைட்டாகவே தையல் போட்டுக்கோங்க. ரெண்டையும் வச்சு ஒரு படிமான தையல். இந்த மாதிரி மடக்கி வச்சுட்டு அதோட எட்ஜில் தையல் போடுங்க. எதுக்காக இந்த மாதிரி தைக்கிறேன்னா, நம்ம தைக்கும் போல் இந்த டிசைன்ஸ் எல்லாம் ஊடையில் வரும். அப்போ ஊடையில் வரும்போல் என்ன ஆகும்னா, தையல் வர இடத்துல அந்த இது இருக்கும், அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கிற மாதிரி வரும். அந்த மாதிரி வரக்கூடாதுன்னா இந்த மாதிரி நம்ம தையல் போட்டுட்டு இப்போ வந்து இது இந்த இடத்துல வருது. இந்த இடத்துல வரும்போல் நம்ம தையல் போட்டோம்னா என்னாகும், தையல் பாசி மேலே விழுகும். அப்போ வந்து ஊசி உடையும், அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் வரும். அதனால் என்ன பண்ண போகிறோம்னா, அதாவது அது கேப்பில், அதாவது பாசி எல்லாம் வராத மாதிரி இருக்கிற கேப்பில் இந்த தையலை வந்து அடித்து கொண்டு வரேன். இப்போ பாருங்கள், அது வந்து நீட்டாக வந்துருச்சு. இப்போ கையை தைக்க போகிறோம். இப்போ வந்து குடஞ்சி கட் பண்ணியிருக்க பக்கம் இதை ஆப்போசிட்டில் திருப்பி அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். இந்த லைனிங் கிளாத்துக்கு மேலே எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை நான் ஏன் கட் பண்ணாமல் விட்டேன்னு சொன்னால், இப்போ எக்ஸ்ட்ரா உடம்பு அகல துணி வந்து எக்ஸ்ட்ரா வரும்போல் இந்த எக்ஸஸாக இருக்க கிளாத்தை அப்படியே விட்டுருந்தோம்னா ஜாயின் பண்ணிவிட்டு மீதத்தை நம்ம கட் பண்ணி விட்டுறலாம். அப்போ வந்து இல்லைன்னா நம்ம என்ன செய்யணும், மெயின் கிளாத்துக்கும் ரெண்டுக்கும் சேர்த்து ஒட்டு கொடுக்குற மாதிரி வரும். அப்படி ஒட்டு கொடுக்காமல் வர்றதுக்கு தான் நான் வந்து இந்த மாதிரி அந்த சைடு துணியை மட்டும் கட் பண்ணாமல் விட்டுருந்தேன். இப்போ இதை மட்டும் அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை மட்டும் கட் பண்ணால் போதும்.
இப்போ வந்து கை ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ முன்பக்கத்துலேயே நம்ம பேக் சைடு கிளாத் கொடுத்து அடித்தோம் இல்லையா, அது மாதிரி அடிச்சுக்கலாம். நீங்கள் புதுசாக தைக்கிறவங்கன்னா இங்கனக்குள்ளே ஒரு ஃபிலிட் வச்சுக்கோங்க. ஃபிலிட் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து சிரமம் இல்லாமல் இருக்கும். இப்போ கொக்கி பீஸ் அடிச்சுக்கலாம். நம்ம நார்மலாக எப்படி ஜாக்கெட் அடிப்போமோ அதே மாதிரி, நீங்கள் எப்படி தைப்பீங்களோ அதே மாதிரி தைச்சிக்கோங்க. நான் இப்போ என்ன ஜாக்கெட் தைக்கிற மாதிரியே தைச்சிக்கிறேன். நார்மல் ஜாக்கெட் தைக்கிற மாதிரி தான் சேமு. எப்போ தைக்க ஆரம்பிக்கும் போலையும் தொடக்க பகுதியில் நல்லா வந்து கட்டிடுங்க. கட்டிட்டு தைங்க, இல்லைன்னா ஒரு மாதிரி அது பிரிஞ்சுக்கிட்டு வந்துடும். ஆனால் தொடக்க பகுதியில் எப்போயுமே ஆரம்பிக்கும் போல் கட்டிட்டு தைங்க. லைட்டாக மட்டும் கட்டினீங்கன்னா பிரிஞ்சு வந்துடும். நல்லா அடித்தாச்சு.
இதை லைனிங் பீஸ் மட்டும் வச்சு அடித்தாலும் சரி, மெயின் கிளாத்து கூட ரெண்டையும் சேர்த்து வச்சு அடித்தாலும் அது உங்களுடைய சாய்ஸு. இதுக்கு வந்து நான் வளைய வைக்கிறனால வந்து அந்த குக்கி பீஸ் அடிக்கிறத வந்து அடிக்கலை, ஸ்ட்ரைட்டாகவே தைக்கிறேன். ஃபுல்லாக தச்சாச்சு. இப்போ வந்து சைடு ஜாயின் பண்ணுறது மட்டும்தான். ஃபஸ்ட்டு கீழ் பாகத்தில் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து தையல் ஆரம்பிங்க. ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே கொண்டு வந்து இப்போ இது வந்து கை வந்து 3/4. இப்போ வந்து இதில் ஆஃப் ஹேண்ட் வந்து நம்ம வைக்க போகிறோம். கை இறக்கத்துக்கு தகுந்த மாதிரி வச்சுட்டு அந்த இடத்த வந்து மடக்கிடுங்க. மடக்கிட்டு மார்க் பண்ணிடுங்க. இந்த மாதிரி அளவு ஜாக்கெட்டை வச்சு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துலேருந்து ஆரம்பிங்க.
இப்போ வந்து நம்ம இந்த கை வந்து அளவு வச்சு தான் தைச்சிருக்கோம், அதனால் இந்த கை அளவே எடுத்துக்கலாம். ஜாக்கெட் ஃபுல்லாகவே தச்சு முடிச்சாச்சு பாருங்கள். பிரின்சஸ் கட்டிங் வச்சு ஆரி ஒர்க் ப்ளவுஸு தச்சு உங்களுக்கு வந்து காட்டியிருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரிவிங்க. வீடியோ முழுவதையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் புதுசாக தைக்கிறவங்கன்னு சொன்னால் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் தான் அது உங்களுக்கு வந்து நல்லா விளங்கும். உங்களுக்கு கட்டிங் வீடியோ வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் போடுங்க, நான் உங்களுக்கு கட்டிங் வீடியோ போட்டு காட்டுறேன். இப்போ வந்து டிச்சிங் வீடியோ மட்டும்தான், நான் கட்டிங் வீடியோ போடலை. நீங்கள் கட்டிங் வீடியோ வேணும்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், அதுக்கப்புறம் தான் நான் வந்து அந்த கட்டிங் வீடியோ போடுவேன். இப்போ வந்து நீங்கள் உங்களுக்கு கட் பண்ண தெரியும், பிரின்சஸ் கட்டிங் கட் பண்ண தெரியும் அப்படின்னு சொன்னால் கிளாத்தை வச்சு கட் பண்ணிவிட்டு அந்த நெக்கு கை இதெல்லாம் எப்படி தைக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோ பார்த்து கற்றுக்கோங்க. கற்றுட்டு நீங்களும் செய்யலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.